சூப்ஸ் மணிகண்டன் இவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் ஒரு வேர்சடைல் ஆக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவர் ஆக்டிங் மட்டும் பண்ண மாட்டார், ரைட்டிங்கு, டப்பிங்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ மல்டி டேலண்டட் காய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கான நிறைய விஷயங்களை கற்று வச்சுக்கிட்டு ரொம்ப சட்டிலாகவே இருக்கிறாரு. அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம அவரோட படம் குடும்பஸ்தான், இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் மணிகண்டனோட ஸ்டைல்லே ஒரு கான்செப்ட் தான் இந்த படமும். அவரோட ஸ்டைல் எப்பயுமே வந்து ரொம்ப இயல்பாக நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரியான விஷயமாக தான் இருக்கும். அதை ஒரு கதையாக எடுத்து அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. குட் நைட்டு, அப்புறம் வந்து லவ்வர், இந்த மாதிரி படங்கள்லாம் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த படமும். இந்த படத்தில் ஹீரோ வந்து அவரோட லவ்வரை வந்து கல்யாணம் பண்ணி அவர் வந்து அந்த ஃபேமிலி மேனாக அப்படி மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்படுற அந்த விஷயங்கள், அவர் ஃபேமிலி மேனாக ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்குது, அவர் லைஃப்பில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த மொத்த படத்தோட கதையே. அதே கேட்கும்போது வேணால் அது ஒரு சீரியஸ் டோனாக இருக்கலாம். ஆனால் வந்து படம் அல்டிமேட் ஃபன்னு தான். எல்லா இடத்துலையுமே வந்து காமெடிஸை வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சு காமெடிஸ் எல்லாமே. தியேட்டரில் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த காமெடிஸ் எல்லாருமே. அப்புறம் வந்து ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆக்டிங் மட்டும் இல்லை, அந்த படத்தில் இருக்கிற எல்லாரோட ஆக்டிங்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது. அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸாக்டாக வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. எல்லாரையுமே வந்து பயங்கரமாக தேடி தேடி பொறுக்கி போட்டிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நக்லைட்ஸ் டீம் தான் நிறையா இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. நக்லைட்ஸ் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் சூப்பராக இருக்குது. மொத்த படமுமே ஒரு காமெடி என்டர்டெய்னராக இல்லாமல் அங்கங்கே எமோஷன்ஸையும் வச்சு இதை ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக மாற்றிட்டாங்க. அது உண்மையாகவே நல்லா இருந்தது. எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது வேறு. எனக்கு பர்சனலாக வந்து மணிகண்டன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவரோட டேலண்ட்டை பொறுத்து அவர் நிறைய டப்பிங் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து கோட் படத்தில் அந்த கேப்டன் சீனுக்கு வந்து அவர் தான் டப் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஜய் சேதுபதி படங்களில் வந்து விஜய் சேதுபதிக்காக டூப்பாகவே அவர் டப் பண்ணியிருப்பார். டப்பிங்லேயே டூப்பாக இருந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அவர் எவ்வளோ டேலண்டட் அப்படின்ட்டு. நீங்கள் அவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் எடுத்து பாருங்கள். உண்மையாக ஆள் செம்மையாக பேசுவார். அவரோட பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது நல்லாவே இருக்கும். இந்த ஆக்டரோட படம் தான் வந்து இந்த லவ்வர், அப்புறம் குட் நைட் எல்லாமே உண்மையாகவே அதுவும் தரமாக தான் இருக்கும். அதே ஸ்டைலில் இந்த படமும் நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். 6லேருந்து 60 வரைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டைம் இருந்தால் இந்த படத்தை ஃபேமிலியோட போய் தியேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். உங்களை ஒரு இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சோஷியல் மீடியாஸில் வந்து ஜாயின் ஆகிடுங்க. குட் பை.